பிரதி வணக்கம். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக நேற்று இரவு திடீரென்று அறிவித்தார். அது தொடர்பான கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுத்தார். இது அரசியல் ரீதியாகவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் உடல்நிலையை கவனத்தில் கொண்டும் மருத்துவ ரீதியான அறிவுறுத்தல் காரணமாக நான் இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து அரசமைப்பு சட்டப்பிரிவு 67A படி உடனடியாக ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது முழுக்க தன்னுடைய ராஜினாமா குறித்து அவர் தெரிவிக்கும் போது உடல்நிலையை கருத்தில் கொண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய காரணத்தால் இந்த முடிவு எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு. இதையடுத்து அடுத்த கட்ட நடைமுறைகள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு தலைவர் இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அடுத்த கட்டமாக அது தொடர்பான நடைமுறைகள் வழக்கமாக ஒரு குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா செய்தால் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அது தொடர்பான நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தற்போது குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாக இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இது குறித்து சட்டப்பிரிவு 68(2) படி காலியிடம் அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் விரைவில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் நேற்று இரவு இந்த கடிதத்தை அவர் வழங்கினார். அதாவது உடல்நிலை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அந்த கடிதத்தை தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக தற்போது குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டது. உடனடியாக சட்டப்பிரிவு 68(2) படி காலியாக இடம் அறிவிக்கப்பட்ட உடனடியாக குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்க அதற்கான தேர்தல் நடைமுறைகள் நடத்தப்படும். ஜெகதீப் தங்கரை பொறுத்தவரை கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றார். வருகின்ற 2027 ஆண்டு வரை அவருக்கான பதவிக்காலம் இருக்கின்றது. இந்நிலையில் தான் இன்னும் 2 ஆண்டு பதவிக்காலம் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த ராஜினாமா முடிவு என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியது. குறிப்பாக நேற்று தான் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. முதல் நாளிலே மாநிலங்களவை கூடிய முதல் நாள் அந்த நாள் முழுவதும் நடைபெற்ற நிலையில் அதற்கு பிறகு நேற்று இரவு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய இந்த ராஜினாமா கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இந்நிலையில் அடுத்த கட்டமாக குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு அதற்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட்டு குடியரசு துணைத் தலைவர் யார் என்பதற்கான தேர்தல் நடைபெற்று அதன் மூலமாக அடுத்த குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது. தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வது தொடர்பாக அந்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.